திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 605வது பக்கம், 605வது பக்கம் நெகேமியாவின் புஸ்தகம். ஆமே, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நெந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொன்னான். அந்த வார்த்தை சொல்லுங்க. நாம் இனி நெந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா சொன்ன ஒரு வார்த்தை, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். அலங்கத்தை கட்டுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இனி நிந்தையாய் இராதபடி. ஏன் இப்படி சொல்லுகிறார்? 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் ஓடி வந்து நெகேமியாவிடத்தில் சொல்லுகிறான். அந்த பெர்சியா தேசத்தில் ராஜாவின் பானபாத்திரக்காரனாய் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த நெகேமியாவிடத்தில் அவன் சகோதரன் வந்து சொன்ன வார்த்தை, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஒருத்தர் வந்து சொல்லுகிறான், ஐயா, எருசலேமிலே ஜனங்கள் நிந்தை அனுபவிக்கிறார்கள், எருசலேமிலே ஜனங்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள், எருசலேமிலே ஜனங்களால் தலை நிமிர்ந்து வாழ முடியல. ஆராதனை இருக்கிறது, அங்க பலி செலுத்துகிற ஆசாரிகள் உண்டு, ஜெபங்கள் உண்டு, ஆனாலும் ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், ஜனங்களுடைய வாழ்க்கை நிந்திக்கப்படுகிறது. அதனால் அதை சொல்லி சொல்றார், அலங்கம் இடிக்கப்பட்டு கிடப்பதினால எதிரிகள் நிந்திக்கிறார்கள், அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதுனால சத்துருக்கள் தூசிக்கிறார்கள். அலங்கம் இடிக்கப்பட்ட ஒரு பட்டணம் பாழான பட்டணம், அலங்கம் இடிக்கப்பட்ட ஒரு பட்டணம் விழுந்து போன ஒரு பட்டணம், அலங்கம் இல்லாத ஒரு பட்டணம், தோத்து போன ஒரு பட்டணம். ஏன்னா எதிரிகள் ஒரு நாட்டை பிடிக்கும் போது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கிற அலங்கத்தை, அந்த மதில்களை தகர்த்து போடுவார்கள். மதில தகர்த்தாச்சுன்னா ராஜ்யத்தை எளிதாய் ஜெயிக்கலாம். மதில தகர்த்து உடைச்சாச்சுன்னா, என்னைக்கு எரிகோவின் மதில் விழுந்ததோ அன்னைக்கு ஈஸியா அவர்கள் ஜெயித்தார்கள். அப்ப மதில்களை உடைச்சாச்சுன்னா ஈஸியாய் ஜெயம் எடுக்கலாம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மதில்கள் இடிந்து கிடக்கிறது, அலங்கம் இடிந்து கிடக்கிறது. அதனால இப்ப சத்துருக்கள் நடுவில் நாங்கள் நிந்தை அனுபவிக்கிறோம். இந்த கால வேளையில் ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட வாழ்வா இருக்கட்டும், நம்முடைய வாழ்வு ஏன் நிந்தை அனுபவிக்கிறது? நம்முடைய வாழ்வில் ஏன் சத்துரு நம்மை நிந்திக்கிறான்? நம்முடைய வாழ்வில் ஏன் சத்துரு நமக்கு விரோதமாய் கூக்குரடுகிறான்? இன்னைக்கு ஒன்று உணரணும், ஏதோ ஒரு பகுதியில் என் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஏதோ ஒரு பகுதியில் என் பாதுகாப்பு இடிக்கப்பட்டு கிடக்கிறது. நாலா பக்கமும் எனக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்பு ஏதோ ஒரு பகுதியில் ஆமை உடைஞ்சதுனால தான் சத்துரு நிந்திக்கிறான். ஒருவேளை என் அலங்கம் உடையலன்னு வச்சுக்கோங்க, என்னை சுத்தி கர்த்தருடைய வேலையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் இருக்குமானால் என்ன நிந்திக்க முடியாது. மாறா ஆண்டுட்டு போய் சாத்தான் பெர்மிஷன் கேட்கிறான், யோபுவை தொடுவதற்கு எனக்கு ஒரு அனுமதி தர முடியுமா? ஏன் போய் கேட்டான் தெரியுமா? யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார், யோபுவை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருந்தது. இதை தாண்டி சத்துருவால் போக முடியல, இதை உடைச்சி போக முடியல. அதனால சத்துருக்கு ஆண்டுட்டு போய் கேட்கிறான், எனக்கு ஒரு பெர்மிஷன் தர முடியுமான்னு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இடிக்கப்படாத அல்லது முழுமையா இருக்கிற தேவ பிரசனத்தின் பாதுகாப்பில் வாழுகிற ஒருத்தனை சத்துரு நிந்திக்க முடியாது. ஏன்னா உன்னை நிந்திக்கிறவன், உன்னை தூசிக்கிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் விதம் சொல்லுகிறது. அப்ப என்னை எதிர்க்கிறவன் தேவ பிரசனத்தில் நான் இருக்கும் போது என்னை யார் எதிர்த்தாலும் அதற்கு பதில் கொடுப்பார். ஆனால் நாம் தேவ பிரசனத்தில் இல்லை என்றால், நம்முடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்குமானால் வருகிறது போறதெல்லாம் நம்மளை நிந்திக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மை துரத்த ஆரம்பிக்கும். அப்படியானால் எருசலேமின் வாசல்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அன்னைக்கு நெகேமியாவின் காலத்தில் 10
10 விதமான வாசல்கள் எருசலேமின் அலங்கத்துக்குள் இருந்தது. 10 விதமான வாசலிலும் இருந்து 10 விதமான நன்மைகள் புறப்பட்டது. ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்று கருத்து உண்டு. நீங்க சில இடத்துல பார்த்திருக்கீங்களா, மேல போட்டிருப்பாங்க உள்ளே இன் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த வாசல் வழியா உள்ள மட்டும்தான் போகணும். இன்னொரு பக்கம் ஒரு வாசல் இருக்கும், அவுட்னு போட்டிருக்கும், வெளியேன்னு. அந்த வாசல் வழியா தான் நம்ம என்ன செய்யணும், வெளியே வரணும். லிப்ட்ல பார்த்துருக்கீங்களா, மேலனிக்கு ஏறி போற லிப்ட்ல மேல மட்டும்தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். இறங்குறதுக்கு அது பக்கத்தில் அடுத்து ஒன்று இருக்கும் லிப்ட், அது நகர்ந்துட்டே இருக்கும். அதுல இறங்கினா கீழே இறங்கலாம். அப்போ அந்தந்ததுக்குன்னு அந்தந்த வாசல் இருக்குது இல்லையா, அந்தந்ததுக்குன்னு அந்தந்த சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாமே ஒன்னாய் ஒரே வாசல் வழியாய் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் தெய்வம் அங்காங்கே அங்காங்கே சில பகுதிகளை வைத்திருக்கிறார், சில அலங்கங்களை வைத்திருக்கிறார், சில பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அந்தந்த இடத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், நான் பலிபீடத்தில் நிற்கும் போது என்னுடைய அபிஷேகம் வேற, என் மேல இருக்கிற பலன் வேற, என் மேல இருக்கிற கிருபை வேற. நான் இங்க நிற்கும் போது என்ன சுத்தி இருக்கிற மகிமை வேற. நான் வீட்டுக்கு போகும்போது, நான் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு கணவனாய், ஒரு சாதாரண வீட்டில் ஒரு குடும்ப தலைவனாய் நிற்கும் போது என் வீட்டுக்குள்ள எனக்கு இருக்கிற அபிஷேகம் வேற, என் தலைமையில் இருக்கிற கிருபை வேற, அங்க இருக்கிற பாதுகாப்பு வேற. நான் என் சொந்த மதத்தோட குடும்பங்களோடு போகும்போது, அங்க என் கூட இருக்கிற அபிஷேகம் வேற, அங்க என் மேல இருக்கிற பலன் வேற, அது வேற. அதே ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ள வரும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது, பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரும்போது, அங்க நான் வரும்போது என் மேல இருக்கிற அலங்கம் வேற. அப்போ எல்லா இடத்திற்கும் தனித்தனி வாசல்களை, தனித்தனி பாதைகளை தனித்தனியாக வைத்திருக்கிறார். சில இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியிருக்கும், சில இடத்துல கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டியிருக்கும், சில இடத்துல இரக்கத்தோடு ஜெபிக்க வேண்டியிருக்கும், சில இடத்துல ஆண்டவரே இறங்க மாட்டீரா என்று கெஞ்ச வேண்டியிருக்கும். அப்போ ஜெபங்களுக்கு ஜெபங்கள் வித்தியாசப்படுகிறது, ஜெபங்களுக்கு ஜெபங்கள் மாறுகிறது என்றால் தனித்தனி வாசல்கள், தனித்தனி அலங்கங்கள் உண்டு. இப்ப இவைகளில் ஏதோ ஒன்று உடைவதினாலதான் நாம் நிந்திக்கப்படுகிறோம். இவைகளில் ஏதோ ஒன்று உடைவதினாலதான் நம்முடைய வாழ்வில் வர வேண்டிய நன்மைகள், அந்த வழியாய் வர வேண்டிய கிருபைகள் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் இப்படி சொல்றேன், நீங்க வீட்டில் உட்கார்ந்து தனிமையில ஜெபிக்கிற நேரத்தில் கண்டிப்பா ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா, தனிமையில தெய்வம் தர வேண்டிய கிருபைகளை அப்பதான் தெய்வம் தருவார். அடுத்து குடும்பத்தோடு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் குடும்பத்தோடு ஜெபிக்கணும், குடும்பத்துக்கான ஆசீர்வாதங்களை அப்ப தெய்வம் ஊற்றுவார். அடுத்து சபையார கூட்டி வச்சு ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்த வேண்டிய காலத்தில் நடத்தணும். ஏன் தெரியுமா, அப்ப தேவன் ஒரு சபையாராய் கூடி வரும்போது அங்க சில கிருபைகளை தருவார். சில நேரம் நம்ம மட்டும் உட்கார்ந்து, நாம போதகர் சேர்ந்து உபவாசித்து தனிமையில உட்கார்ந்து அந்த ஃபேமிலியும் பாஸ்டர் ஃபேமிலி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன் தெரியுமா, சில போராட்டங்களை விட்டு வெளியே வருவதற்கு ஜெபிப்போம். அந்த நேரங்களில் கர்த்தர் அதுல கிரியை செய்வார். எல்லாத்துக்கும் மேல நாம் சபையில வந்து உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது சபையில தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அப்போ அங்கங்க எந்த ஜெபத்துல எந்த கிருபை வேணுமோ அந்த ஜெபத்துல அந்த கிருபை தருவார். சபையில ஜெபிக்கும் போது அதுக்கான கிருபை, குடும்பத்தோடு ஜெபிக்கும் போது அதுக்கான கிருபை, தனிமையில ஜெபிக்கும் போது அதுக்கான கிருபை. அப்போ அங்கங்க ஜெபிக்கும் போது அந்தந்த இடத்துல தேவன் கிருபையை விளங்க பண்ணுவார் என்றார். என் அலங்கங்கள் இடிக்கப்படக்கூடாது, என் வாழ்க்கை இடிக்கப்படக்கூடாது. தனிமையில வாங்க வேண்டியதை தனிமையில வாங்கி ஆக முடியும், குடும்பத்தோட வாங்க வேண்டியதை குடும்பத்தோட தான் நிற்க முடியும், சபையில வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை சபையில தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்தந்த வாசல் வழியா தான் தேவன் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என் வாசல்களை நான் இடிச்சிடக்கூடாது, அல்லது சத்துரு இடிக்க அனுமதிச்சிடவும் கூடாது. என் வாழ்வு ரொம்ப முக்கியம். எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நெகேமியா சொல்றார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இவ்வளவு நாள் விட்டுட்டீங்கயா, அலங்கத்தை கட்டாம விட்டுட்டீங்க, அதனால தான் நிந்தைக்குள்ளானோம். ஆனா இனி அலங்கத்தை கட்டணும், இனி அலங்கத்தை கட்டி எழுப்பணும். வாருங்கள் என்று சொன்ன போது அந்த நல்ல வேலைக்காக ஜனங்கள் தங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி நெகேமியாவின் கைகளை திடப்படுத்தினார்கள், வேலையை நடத்த ஆரம்பித்தார்கள். இந்த கால வேளையிலே நாம் இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம்னா, நான் சம்பாதிக்க வேண்டிய 4 வாசல்கள், நாம் சம்பாதிக்க
முடிக்க வேண்டிய அல்லது நாம் கட்டி எழுப்ப வேண்டிய 4 வாசல்கள். இதை நம்ம கட்ட ஆரம்பிச்சுட்டோம்னா இதன் வழியாய் வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் வருஷிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் முழுவதும் வாசித்து பாருங்க. 10 விதமான வாசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் எல்லாத்தையும் பேசல. ஒரு 4 வாசல்கள். இந்த 4 வாசலையும் சரி செய்ய இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே தம்முடைய கிருபையை விளங்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஒரு போஸ்ட்மேன் உங்க வீட்டில் வந்து ஒரு கொரியர் தரான்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நீங்க வாங்க மட்டும்தான் முடியும். நீங்க எழுதின லெட்டரை கொண்டு கொடுக்கணும்னா அவர்கிட்ட கொடுக்க முடியாது. மாறா போஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்கோ அங்க கொண்டு தான் என்ன செய்ய முடியும், போட முடியும். அப்போ நான் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, நான் வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சில வாசல்கள் தேவை, சில பகுதிகள் தேவை. அந்தந்த வாசல் வழியாய் அந்தந்த கிருபைகள் கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. ஒரு நிமிடம் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எந்த அலங்கம் என் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ, எந்த பகுதி என் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ அதுல என்ன நிறுத்தணும், அதுல நான் சரி செய்யணும், அதுல நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 4 காரியத்தை பேச போறோம். இந்த 4ல நான் எதுல விழுந்திருக்கிறேனோ அதுல எனக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த வாசலை கர்த்தர் கட்டி எழுப்பணும். அந்த வழியாய் வரக்கூடிய நன்மைகள் என் வீட்டுக்குள்ள வரணும். அந்த வழியாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் தகர்த்து போட்ட என்னுடைய அலங்கத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டணும். அன்னைக்கு நெகேமியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சுட்டி காட்டினது போல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்க கட்ட வேண்டியதை கட்டிரணும். இன்னைக்கு ஒரு விடுதலையோட போகணும், இன்னைக்கு ஒரு ஜெயத்தோட போகணும். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இது ஒரு ஜெயத்தின் நாள் வச்சுக்கோங்க. ஆராதனை நேரத்தில் கர்த்தர் பேசினார். ஆண்டவனுக்கு ஜெயம் தருகிறவர். மனுஷனால முடியாது, சில பகுதிகளை மனுஷனால தர முடியாது, சில பகுதிகளில் மனுஷனுடைய உதவி விருதா. ஆனா அங்கெல்லாம் கர்த்தரால மட்டும்தான் கிரியை நடப்பிக்க முடியும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நான் மனுஷனை நம்பி வரலப்பா, உலகத்தை நம்பி வரலப்பா, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். விழுந்து போன அலங்கம் கட்டப்படணும், விழுந்து போன வாழ்க்கை கட்டப்படணும். ஆவியானவர் இன்னைக்கு எங்களோட பேசுவீராக. காவாலாவா சந்தனா உடபாலமா ரியாந்தராதரா அதரகத்துடா. நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் இடித்து போட்ட பகுதிகளை நான் சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. காவாலாமா சந்தனே. ஆண்டவர் நல்லவர். வேக வேகமாய் வசனங்களை தியானிக்க போகிறோம். எந்த பகுதியில் என் வாழ்க்கை வீக்னஸா இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதில் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். இந்த பகல் வேளையில் கர்த்தர் உதவி செய்வார். நம்பர் 1, அவர்கள் கட்டின ஒரு வாசல் ஆட்டு வாசல். ஆட்டு வாசல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். இது ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு அலங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு வாசல் இருக்கு, அந்த ஜன்னல் ஒரு வாசல் வச்சுக்கோங்க, அங்க ஒரு வாசல், இங்க ஒரு வாசல், இங்க ஒரு வாசல், இங்க ஒரு வாசல், இப்படி ஒரு 9 வாசல்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒவ்வொரு வாசல்லையும் கர்த்தர் நமக்கு தர்ற கிருபைகளை பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் ஆட்டு வாசல்னு வச்சுக்கோங்க. இது பேர் தான் ஆட்டு வாசல். ஏன்னா அந்தந்த வாசல் வழியா அது மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க முடியும். இதை யார் எடுத்து கட்டினது? பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஜெப வாசல். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஜெப வாசல். ஏன் தெரியுமா ஜெப வாசல்? ஆட்டு வாசல் வழியாய் எருசலேமுக்குள்ள வர்ற ஜனங்கள் பலி செலுத்துவதற்காய், ஆண்டவரை ஆராதிப்பதற்காய், தேவனோடு ஒப்புரவாவதற்கு ஆடுகளையும் மாடுகளையும் காடைகளையும் புறாக்களையும் அந்த போஜன பலிகளையும் சுமந்து வரும்போ வேற எந்த வாசல் வழியா வரக்கூடாது. ஜனங்கள் ஆட்டு வாசல் வழியாய் பிரவேசித்தால் அங்க ஆலயத்துக்குள்ள வரலாம். ஆட்டு வாசல் வழியாய் வரும்போது பிரதான ஆசாரியன் அங்க இருப்பார். அப்போ ஆடுகளையும் மாடுகளையும் எந்த வழியா தான் கூட்டிட்டு வரணும்னா இந்த ஆட்டு வாசல் வழியாய் கூட்டிட்டு வந்து ஜனங்கள் வந்து நின்று செய்வார்கள். ஐயா நான் சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுக்கிறேன், சமாதான பலியா ஒப்பு கொடுக்கிறேன், சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுக்கிறேன், போஜன பலியா ஒப்பு கொடுக்கிறேன், பாவ நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியான
ஆனால் ஒரு பலிபீடத்தில் வந்து ஒருவன் ஜெபிக்க வேண்டுமானால் இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் பிரவேசித்து ஆகணும். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில, என் வீட்டில், என் குடும்பத்தில் தகர்ந்து போன அந்த ஜெப வாசல் திறக்கப்படணும். தகர்ந்து போன அந்த ஜெபம் திரும்ப கட்டி எழுப்பப்படணும். விழுந்து போன என் ஜெப நேரங்கள் திரும்ப கட்டப்படணும். விழுந்து போன ஜெபம் கட்டப்படணும். அம்மா ஒரு நாள் அதுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். காடைகளை பலி செலுத்தின மாதிரி போய் உட்கார்ந்து ஆராதித்தோம், போய் உட்கார்ந்து ஜெபித்தோம், போய் உட்கார்ந்து கர்த்தரை தேடினோம். காளைகளை கொண்டு பலி செலுத்தின மாதிரி ஆண்டவர் ஆராதித்த அந்த நேரங்கள், அந்த நாட்கள், அந்த ஆட்டு வாசல்கள் இன்னும் பகல் நம்முடைய வீட்டுக்குள்ள கட்டப்படுவதாக, நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுவதாக. வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில ஒரு ஜெப நேரத்தை தாங்கப்பா, ஒரு ஜெப நேரத்தை கட்டுங்கப்பா. வாலிப தம்பிமாரெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில ஒரு ஜெப நேரத்தை தாங்கப்பா, அதை கட்டுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெப நேரத்தை கட்டுங்க. ஆட்டு வாசல் அது ஜெப வாசல். அந்த வழியாய் பிரவேசிக்கிறவன் பலிபீட தண்டை வருவான். அந்த வழியாய் வருகிறவன் பலிபீடத்தில் வந்து ஆராதிப்பான். அந்த வழியாய் பிரவேசிக்கிறவனுக்கு பலிபீடத்தின் அக்கினி அவன் மேல பட்டு பிடிக்கும். இந்த பகல் வேளையில கர்த்தரை எத்தனை உயர்த்துறீங்க? அம்மா உங்க வீட்டுல ஜெபம் இல்லைன்னா இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. விழுந்து போன அந்த அலங்கத்தை ஆண்டவர் கட்டுவாராக. அவர் கட்டுகிறவர். ஔடமானமா சந்தானா ரிகதுடவலவௌடியாந்தரா. இப்ப ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அந்த ஜெப நேரம் வேணும், அந்த ஜெப நேரம் வேணும். என் அதிகாலை ஜெபம், என் பகல் ஜெபம், என் ராத்திரி ஜெபம், என் விழிப்பு ஜெபம், அந்த ஜெப நேரம் இந்த பகல் வேளையில கட்டப்படுவதாக. கபாலாபா சந்தானா. நல்ல கர்த்தரை உயர்த்தணும். வாலிப பிள்ளைங்க கேளுங்க. என் பர்சனல் லைஃப்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரத்தை என் வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளையிடுங்கப்பா. சோமன்னு பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளு, ஒரு கிருபையை கேளு. எனக்கு தாங்கப்பா ஜெபிக்கிற ஒரு நேரம், ஜெபிக்கிற ஒரு நேரத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. இந்த பகல் வேளையில கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் கட்டுகிறார். அதரக துடாமனமா அதரபௌடி ஆந்தரா. விழுந்து போன அந்த ஜெபங்கள், விழுந்து போன அந்த ஜெப கூடாரங்கள் திரும்ப கட்டப்படுவதாக. சாதாராமா லாஹா துடமானதரா ஔடமானமா ரியாந்தரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆட்டு வாசல் கட்டப்படுவதாக. அதை கட்டினவர்கள் ஆசாரியர்கள். ஆட்டு வாசலை கட்டினவர்கள் ஆசாரியர்கள். உடவலமா ரியாந்தரா. எந்தரிமா சபையில ஒரு ஜெப தூபத்தை போட்டிருக்கிறாரு. ஓரமா சந்தானா. இந்த ஜெப தூபம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பற்றி பிடிக்கணும், பற்றி பிடிக்கணும். காவாலாஹா தாரா. சபையில தெய்வம் போட்ட அந்த ஜெப தூபம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பற்றி பிடிப்பதாக. காபாலாவா சந்தானா. இந்த வாசல் இடிக்கப்பட்டதுனாலதான் சிலர் நிந்தித்தது, சிலர் அவமானப்படுத்தினது, சிலர் நம்மளை துரத்தினது, நிற்க விடாதபடி சத்துரு போராடினது. இந்த வாசல் இல்லாததுனால, இந்த அலங்கம் இடிஞ்சதுனாலதான் சத்துரு போராடினா. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுத்தி ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. ரபாலாஹா தாரா ஔடமானஹா தாரா. இந்த பகல் வேளையில எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தரை உயர்த்துங்க. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் இனி கட்டாயப்படுத்த மாட்டேன், இனி கட்டாயப்படுத்த மாட்டேன். ஜெபிக்கணும் மனம் உள்ளவங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. அதரகதுடா ஔடமானவாரியாந்தரா. சுத்திலும் சுத்திலும் ஒவ்வொரு மேலையும் ஒரு ஜெப ஆவி. காபாலா ஹாதாரா ஔடமானவாரியாந்தரே. காபாலாவா சந்தானா உடவாலாமா அதரகதுடாதரா அதரபௌடியாந்தரா. என்னைக்கு ஜெப வாசல் கட்டப்பட்டதோ அன்னலிருந்து பலிபீடம் பற்றி எரிய ஆரம்பித்தது. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா பலிபீடம் பற்றி எரியும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை அனலாகும். அதரமானதரா அதரகதுடாதரா. எங்க ஜெபம் உண்டோ அங்க அனல் வரும். ரிக்கமானதரா. எங்க ஜெபம் இருக்கோ அங்க பலிபீடத்தின் மகிமை பற்றி பிடிக்கும். ரிக்கவாலா தாரா ஔடவாதரா உடமான
ஆட்டு வாசல் சரியாகும் போது வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கும். வீட்டுக்குள்ள ஜெப சத்தம் கேட்கும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் பலவீன நேரங்களில் பெருமூச்சின் சத்தத்தோடு எனக்காய் வேண்டுதல் செய்கிறவர். ஆட்டு வாசலை சரி பண்ணு, ஜெப வாசலை சரி பண்ணு, உனக்காய் பரிந்து பேசுகிறவர் நடுவில் உண்டு. காபாலா ஹாதாரா அதரமான சந்தனா காபாலா ஹாதாராவா ரேயாந்தரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெப நேரங்கள் இடிந்ததனால தான் இந்த ஜெப நேரங்கள் உடைஞ்சதன் ஆளாக்கும் சத்துருடைய கிரியைகள். ஜெபிக்க மறந்ததன் ஆளாக்கும், ஆண்டவரோடு ஐக்கியமாக மறந்ததன் ஆளாக்கும் நம்மளை நிந்தித்த நிந்தனைகள், நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினவைகள். எந்த வீட்டுக்குள்ளாம் ஜெபம் சத்தம் கேட்குதோ, எந்த வீட்டுக்குள்ளாம் துதி சத்தம் கேட்குதோ, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா உங்க ஜெபத்தை யுத்தமாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா உங்க ஜெபத்திற்கு பலன் தர கர்த்தர் வல்லவர். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா மனுஷன் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா உடவல மாதிரியான் தர தேவ மகிமை உங்களை விட்டு விலகாது. ஜெபிக்கிறவனிடத்தில் கர்த்தருடைய மகிமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆட்டு வாசலுக்கு ஒரு மேன்மை உண்டு. இந்த ஆட்டு வாசலுக்கு ஒரு மேன்மை உண்டு. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டு வாசல் அருகே ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு பெதஸ்தா குளம் என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் அருகே ஒருவன் 38 வருஷமாய் படுத்திருந்தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா, அந்த ஆட்டு வாசல் அருகே பலி செலுத்த அநேக ஜனங்கள் வருகிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிற நேரங்களில் தூதன் ஒரு நாள் வருவான். அவன் வந்து இந்த குளத்தை கலக்குவான். இந்த குளத்தை கலக்கும் போது யாரு முதலாவது உள்ள போய் விழுறானோ அவன் எப்பேறுபட்ட வியாதியஸ்தவனாய் இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். நான் ஒன்னு சொல்லட்டுமா, வீட்டுக்குள்ள ஜெப சத்தம், வாழ்க்கையில ஜெப சத்தம், சபையில ஜெப சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டா கலக்க வேண்டிய தூதன் கலக்கிட்டே இருப்பான். அவன் கலக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் தூதன் அனுப்பி அவர் கலக்கிட்டே இருப்பார். அற்புதம் நடக்காத இடத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். மாற்றம் நடக்காத இடத்துல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி மாறுச்சுன்னு தெரியாது. எந்தரிமா எங்க ஜெபமோ அந்த இடத்துல அற்புதம் உண்டு. எங்க ஜெபமோ அங்க மாற்றம் உண்டு. தூதன் இறங்கி வந்து கலக்குவான். அற்புதம் நடந்தது. ஆனா 38 வருஷமா அந்த ஆட்டு வாசல் அருகே ஒருத்தன் கிடக்கிறான். 38 வருஷமா எனக்கு இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளை கழிச்சு மாறும், இந்த வருஷம் தொடுவார், அடுத்த வருஷம் தொடுவார்னு. ஆனா ஒரு நாள் பலிகளுக்கெல்லாம் பிரதான பலி நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் இயேசு அதே ஆட்டு வாசல் அருகே வந்தபோது அவனை பார்த்து சொன்னான், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விருப்பத்தை கேட்டார். சொஸ்தமாக விரும்புறேன்னு சொன்னார். எழும்பி நீயே உன் படுக்கையை போட்டுக்கொண்டு போன்னு சொன்னா. அன்னைக்கு எழும்பினா எந்தரியுமா, தூதனால பாவத்தை கழுவ முடியாது. ஆனா ஆட்டுக்குட்டியானவரால என்ன முடக்கின பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க முடியும். ஆட்டுக்குட்டியானவரால நம்மளை முடக்கின அசுத்தத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும். எந்தரியுமா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவா. ஆட்டுக்குட்டியானவர் பாவத்திலிருந்து தப்புவிக்கிறவர். 38 வருஷமாய் பாவம் அவனை முடக்கி வைத்திருந்தது. ஆனால் இயேசு அவன் பாவத்தை மன்னித்தார். கீழே கிடந்த அவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபம் எங்கேயோ அங்க பாவம் மன்னிக்கப்படும். ஜெபம் ஏறெடுக்க ஓ ஹல்லேலூயா. தூதனுடைய வேலை கலக்கிறது மட்டும்தான். ஆனா ஆட்டுக்குட்டியானுடைய வேலை எழுப்புறது. அவர் எழுப்புகிறவர். விழுந்த இடத்தை விட்டு நம்மளை எழுப்புகிறவர். பாவமோ சாபமோ நம்மளை மேற்கொள்ள முடிவதில்லை. அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதான் நெகேமியா சொல்றாரு, கட்டுவோ என்னை நிந்தைக்குள்ள இராதபடிக்கு
இனி நிந்திக்கப்படாதபடிக்கு வாசல்களை கட்டுவோம். ஆட்டு வாசலை கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது வாசல் குப்பை மேட்டு வாசல். இரண்டாவது ஒரு அலங்கத்தை கட்டணும், குப்பை மேட்டு வாசல். அதே நெகேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை பாருங்க. 3:14. மாகாணத்தை பிரபுவாகிய ரக்காவின் குமாரன் பழுது பாரத்தை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். குப்பை மேட்டு வாசல். ஆட்டு வாசல் வழியாய் ஜெபம் உள்ள வரும், ஆராதனை உள்ள வரும். என் வாழ்க்கை ஒரு எருசலேமா இருக்கும், என் வாழ்க்கை ஒரு மகிமையா இருக்கும். இப்போ இந்த எருசலேமில் கொட்டப்படுற குப்பைகள், எருசலேமில் புறக்கணிக்கப்படுற குப்பைகள், இது வரைக்கும் அலங்க இடிஞ்சு கிடந்ததுனால குப்பை அங்கேயே கிடக்கு. குப்பை அங்கேயே கிடக்கும்போது குப்பையிலிருந்து துர்நாற்றமும் குப்பையிலிருந்து தேவையில்லாத ஸ்மெல்லும் வீடுகளுக்குள் அடிக்கத்தான் செய்யும். பக்கத்திலே குப்பை கிடக்குது. இந்த கூவாத்து ஓரத்தில் இருக்கிற மக்களை பார்த்துருக்கீங்களா? அந்த சாக்கடை தண்ணி ஓரத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சாப்பாடாக்குவாங்க, அவங்க வாழ்வாங்க. அதில் எல்லா நோய்கள் எல்லாமே அவங்கள தாக்கத்தான் செய்யும், அதில் வாழ்வாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இது வரைக்கும் அலங்கம் இடிஞ்சதுனால ப்ராப்பரா தண்ணி போக வழி இல்லை, ப்ராப்பரா குப்பை வெளியே போக வழி இல்லை, ப்ராப்பரா ஜோமன்னாலும் ஆராதிச்சாலும் பாவம் போக மாட்டேங்குது, ஜோமன்னாலும் ஆராதிச்சாலும் அசுத்தம் போக மாட்டேங்கு. ஏன்னா அலங்கம் இடிஞ்சு கிடந்ததுனால அங்கன தான் கிடக்குது. இப்போ அது மாத்திரம் இல்லை, காத்து அடிச்சதுன்னா வெளியே கிடக்கிற குப்பையும் கொண்டு வந்து என்ன செய்யுது? உள்ள போட்டுட்டு போகுது. இப்போ கட்டுறாங்க பாருங்க குப்பை மேட்டு வாசல். இதோடைய பர்பஸ் என்ன தெரியுமா? எருசலேமுக்குள் கொட்டப்படுகிற அத்தனை குப்பைகளையும் வெளியே கொண்டு போகிற வாசல், கொட்டப்படுகிற குப்பைகளை புறக்கணிக்கிற வாசல். நான் என்ன சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பேரு பரிசுத்தத்தின் வாசல். இது ஒரு பரிசுத்தத்தின் வாசல். நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வாழ்க்கையில அடுத்து கட்டப்பட வேண்டிய ஒரு வாசல், பரிசுத்தத்தின் வாசல். எந்த தெரியுமா? ஆமே, ஜோமனி நிறைய நேரத்தில் ஆண்டவரே இந்த காரியம் வேண்டாம், இந்த சுபாவம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு ஜோமன்னாலும் அவைகள் பக்கத்தில் தான் கிடக்குது. அடுத்த சின்ன சிச்சுவேஷன் வந்த உடனே இதெல்லாம் நம்மளை மேற்கொள்ளுது, இதெல்லாம் நம்மளை சேதப்படுத்துது. ஆனா இன்னைக்கு ஜெபிக்கணும், இனி நம்ம வாழ்க்கையை விட்டு அசுத்தம் வெளியே போகணும், அசுத்தம் வெளியே போகணும். என்ன ஜெபம்னாலும் 2 நாள் நல்லா இருக்குது, 3ஆவது நாள் வீட்டுக்குள்ள பாவம் நடமாடுது. இல்ல, இனி ஜெபிக்கணும், என் வீட்டுக்குள்ள பரிசுத்தத்தின் வாசல் வரணும், பரிசுத்தத்தின் வாசல் வரணும். ஏன் தெரியுமா? பரிசுத்தத்தின் வாசல் வருமானா, இவன் பாருங்க நம்ம ஊர்ல வீடு வீடா வந்து குப்பை கேட்க வர்றாங்க. ஏன் வர்றோம்? நீ கண்ட இடத்துல கொட்டக்கூடாது, அதுக்குன்னு தனி இடம் இருக்கிறது, அதை வாங்க ஆட்களை அனுப்புறாங்க. அப்படியானால் பரிசுத்தத்தின் வாசல் நம்ம வீடுகளுக்குள்ள உருவாகும் போது ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். என்னென்ன காரியத்தை வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்றோமோ அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் வெளியே கொண்டு எறிவார்கள், அதை வெளியே கொண்டு எறிவார்கள். அப்புறம் தேடினா கூட கிடைக்காது, தேடினா கூட வராது. சில பாவங்கள், சில அசுத்தங்கள் இந்த வருஷத்துல, இந்த 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டவரை உயர்த்துங்க. போக மாட்டேன்னு சொன்ன அந்த அசுத்தம் இனி உங்க எல்லையை விட்டு வெளியே போகட்டும், வெளியே போகட்டும். உடபாலமா ரியான்சரா, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஐயா இந்த பாவத்தை விட முடியல, இந்த அசுத்தத்தை விட முடியல. வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. எதை விட முடியலையோ ஜெபம் பண்ணு. அது உன் எல்லைகளை விட்டு இன்னைக்கு தூதர்கள் வெளியே கொண்டு போடுவார்களாக. ஒரு பரிசுத்தத்தின் வாசல் இந்த பகல் வேளையில் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீ அசுத்தத்தில் வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. ஜோமனு ஜோமனு உடவலமா ரியான்சரா, வாலிப பிள்ளைங்க கேளுங்க, எந்த பாவம் உன்னை மேற்கொள்ளுதோ ஜோமனு, அந்த பாவத்தை ஆண்டவனுக்கு தூக்கி ஓரமா சந்தனா எல்லைகளுக்கு புறம்பே அவர் எறிவாராக. ஏன்னா குப்பை மேட்டு வாசலில் ஒரு பரிசுத்தர் உண்டு, குப்பை மேட்டு வாசலில் பரிசுத்தம் செய்கிற தெய்வம் உண்டு. வாசல் சரியாகுமானால் தேசம் சுத்தமாகும். Hallelujah.
ஆமே. ஏன்னா வாசல் சரியாயிருச்சா, இப்போ பட்டணம் முழுக்க ஆட்கள் உண்டு, வேலைக்காரங்க உண்டு. அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஆடுகள் போடுற சாணிகள், மாடுகள் போடுற சாணிகள், பரிசுத்த ஸ்தலத்தில் வரக்கூடிய வேஸ்டுகள், அங்கிருந்து வரக்கூடிய கழிவுகள், தேசத்துக்குள்ள கொட்டப்படுற குப்பைகள், இது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு ஒரு டீம் உண்டு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உண்டு. அவங்க போய் எல்லாத்தையும் சுத்தம் செய்வார்கள். அவர்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்வார்கள். இப்போ நகரத்துக்குள்ள சாணியின் ஸ்மெல் அடிக்காது, பாவத்தின் ஸ்மெல் அடிக்காது, அசுத்தத்தின் ஸ்மெல் அடிக்காது. ஏன் தெரியுமா? பரிசுத்தத்தின் வாசல்கள் கட்டப்பட கட்டப்பட அவர் உலாவ ஆரம்பிப்பார், எஜமானன் உலாவ ஆரம்பிப்பார். இந்த வாசலுக்கு வெளியே போன எந்த பொருளும் இந்த வாசல் வழியாய் உள்ள வருவது இல்லை. வெளியே தள்ளப்பட்டவைகள் வெளியே தள்ளப்பட்டது. ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். என் வீட்டுக்குள்ள பரிசுத்தத்தின் வாசல் வேணும், பரிசுத்தத்தின் வாசல் வேணும். என் தெரியுமா? பரிசுத்தத்தின் வாசல் தான் என் பிள்ளைகளை தற்காக்கும். பரிசுத்தத்தின் வாசல்கள் அவன் விட முடியாத பாவத்தை கூட அவன் பறித்து கொண்டு போகும். என் தெரியுமா? கிளீன் பண்ண அவர் தூதர்களை அனுப்புவார். அவர்கள் தேவையில்லாதவைகளை பறித்து கொண்டு போவார்கள். இந்த பகல் வேளையிலே ஒரு பரிசுத்தத்தின் வாசல் இந்த பிள்ளைகள் மேல, ஒரு பரிசுத்தத்தின் வாசல் சபை மேல, பரிசுத்தத்தின் வாசல் எங்க குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தத்தின் வாசல் உண்டாகட்டும். அது அசுத்தங்களை அகற்றி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நீங்க யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? யோசேப்பு சகோதரர் வந்திருக்கிறார்னு பார்த்துட்டு போயிட்டு நீங்களாம் வேவுக்காரங்க, இவனை தூக்கி ஜெயிலில் போடுன்ட்டான். எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டவொடனே ரூபன் சொல்கிறான், நம்முடைய சகோதரனாகிய யோசேப்புக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று நான் அன்னைக்கே சொல்லலையா? எத்தனை வருஷம் கழிச்சு? 13-15 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம் தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நம்மகிட்ட கதறினான், நம்மகிட்ட கண்ணீர் வடிச்சான். அன்னைக்கு அவனை இப்படிதான் தூக்கி போட்டோம். அந்த ரத்த பொலி நம்ம தலை மேல திரும்பி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுத்தம் அவன் எல்லையை விட்டு போகல, அவன் செய்த கிரியைகள் அவன் எல்லையை விட்டு போகல. அதனால 15 வருஷம் கழிச்சு தலைவரி சாடுது. அவன் சொல்றான், இவன் இந்த ராஜத்தை மாட்டிக்கிட்டோம், நம்மளை கொல்லாம விட மாட்டான். அவன் சிமியோனை பிடிச்சு வச்சுக்கிட்டான், பென்யமீனை கூட்டு வாங்குறான். தகப்பனுக்கு சங்கடத்துக்கு மேல சங்கடம். தகப்பன் சொல்றான், நான் பிள்ளையற்றவனே போல் இருப்பேன். ஏற்கனவே யோசேப்பை இழந்துட்டேன், சிமியோனை இழந்துட்டேன், இப்ப இந்த பென்யமீனும் நான் பிள்ளை இல்லாதவனை போல இருக்கேன்னு அழுறான். யோசித்து பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறு 15 வருஷம் கழிச்சு அவனை பின்தொடருமானால் அசுத்தம் நீங்கலன்னு அர்த்தம், அசுத்தம் போகலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் எல்லைகளை விட்டு அசுத்தங்கள் மாறட்டும்பா, அசுத்தங்கள் மாறட்டும்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு பரிசுத்தத்தின் வாசல்கள் கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வர்ற அசுத்தங்கள் இதோட நிக்கட்டும், இதோட கிளீன் ஆகட்டும். நம்முடைய எல்லைகளை விட்டு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். அசுத்தங்கள் இனி எல்லைகளை விட்டு புறக்கணிக்கப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? ஆமே. பாவம் பின்தொடர கூடாது, சாபம் பின்தொடர கூடாது. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகள்லாம் நல்லா ஜோமானே. ஆமே. இன்னைக்கு செய்கிற தவறுகள் பின்தொடரக்கூடியவைகள். நீ விடலைன்னா பின்தொடர்ந்துட்டே இருக்கும். பாவத்தை விடலைன்னா லைஃப் லாங் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். கர்த்தர்ட்ட ஜோமானணும், ஆண்டவரே விட வேண்டியதை விட்டு நான் போயிடணும், விட வேண்டியதை விட்டுட்டு போயிடணும். இதை என் பின்தொடரக்கூடாது, அசுத்த என்னை பின்னாடி வரக்கூடாது, திரும்ப திரும்ப ஒரே பாவத்தில் விழக்கூடாது, திரும்ப திரும்ப அசுத்தத்தில் விழக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும், எங்க வாழ்க்கை கட்டப்படணும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டணும், ஆண்டவரே எங்க குடும்பங்களை கட்டணும். தொடர்ந்து வர்ற பாவங்கள், தொடர்ந்து வர்ற சாபங்களுக்கு கர்த்தர் எங்களை தப்புவிக்கணும். எத்தனை ஜெபம் பண்றீங்க? நீங்க ஜெபம் பண்ணா ஒரு பரிசுத்தத்தின் அலங்கத்தை ஆண்டவர் கட்டுவார், அந்த வாசல்களை கட்டுவார். அந்த வீடு பரிசுத்தமாகும், அந்த குடும்பம் பரிசுத்தமாகும். ஓ ரபா சந்தானா உடவலக துடாதரா, அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஷபாலாஹாதரா அவுடாபாலா மாரியாந்தரா அதரக துடாமனமா சந்தானா. ஹல்லேலூயா.
பிசாசு எந்த வழியாவெல்லாம் பிரவேசிப்பான். சில நேரம் தலைமுறைகள் மூலமாக வரும். நம்முடைய தகப்பன் மூலமாகவோ தாய் மூலமாகவோ தலைமுறையா நம்ம சொல்லிட்டோமா, இவன் தாத்தா இப்படி தான் இருந்தான், இந்த வயசில் கரெக்டாக இப்படி தான் பண்ணான், இவன் அப்பா இப்படி தான் பண்ணான், இவன் குடும்பம் இப்படி தான் பண்ணுச்சு, இவன் நல்லா இருப்பான்னு நினச்சோம், விழுந்து போயிட்டான். நம்மளை அடையாளப்படுத்தும் போது யார் செய்த தவறை சொல்லி அடையாளப்படுத்துவது உண்டு. எந்த தெரியுமா, இதோடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா அசுத்தம் அந்த எல்லைகளுக்குள்ள கிடக்குது, பாவம் அந்த எல்லைக்குள்ள கிடக்குது. அது கிடக்கிறதுனால தான் அது மேற்கொள்ளுது. அது கிடக்கிறதுனால தான் அடுத்து வரக்கூடிய ஆட்கள், அடுத்து வரக்கூடிய சந்ததியை, ஒரு சந்ததியை அழிக்குது, அடுத்த சந்ததிக்காய் காத்து இருக்கு. அது வளரும்போ அந்த பாவம் அவனை மேற்கொள்ளுது, அந்த உலகம் அவங்களை மேற்கொள்ளுது. அப்ப புரிஞ்சுக்கோங்க, என் தகப்பன் வழியாய் வந்த சாபங்கள், என் தாய் வழியாய் வந்த சாபங்கள், என் குடும்பங்கள் மூலமாக வந்த சாபங்கள் என்ன தொடக்கூடாது. வாலிப பிள்ளைங்க கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பங்கள் வழியாய் என்னை பின்தொடர்ற சாபங்கள் என்ன தொடக்கூடாது. என் குடும்பங்கள் வழியாய் என்னை பின்தொடர்ற பாவங்கள் எங்களை தொடக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் வாசல்கள் அதை கட்டினார்கள். தேசம் பரிசுத்தமானது. அது வரைக்கும் பரிசுத்தமாகாத தேசம், அது வரைக்கும் தேவனோடு நெருங்காத தேசம், அது வரைக்கும் ஆங்காங்கே குப்பை, ஆங்காங்கே அழுக்கு. ஆனால் என்னைக்கு குப்பை மேட்டு வாசலை கட்டினார்களோ அன்னைக்கு குப்பைகள் வெளியேறினது. வெளியேறின எந்த குப்பையும் அடுத்த வீட்டுக்குள்ள வரல. இந்த நாட்களில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஜெபிக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபி, எல்லைகளை விட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் துரத்துவார். நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயம் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் ஜெபியுங்கள், எல்லா அந்தகாரங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபியுங்கள், உங்க எல்லைகளுக்குள்ள போராடுகிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இளந்தல் இருக்கிறார், அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுத. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அவர் தாங்க நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் தாங்க பரிசுத்தத்தை கட்டி எழுப்புகிறவர். பரிசுத்தம் நம்ம பலத்தில் வராது, பரிசுத்தம் நம்ம முயற்சிலையும் வராது. வெறும் முயற்சி வேணால் நம்முடையதாக இருக்கலாம், முயற்சி சக்சஸ் ஆகாது. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இறங்குமானால், கர்த்தருடைய கிருபை நமக்காக இறங்குமானால், நம்முடைய வீடுகளுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் வாசல் இருக்குமானால், தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் பரிசுத்தமாக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குமானால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு கடந்து போகிறேன். அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர், தம்முடைய கிரியைகளை அனுப்பி பரிசுத்தமாக்குகிறார். நீங்க இடம் கொடுக்காம பரிசுத்தமாக்க மாட்டார். நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் எல்லைகளுக்குள்ள அவர் என்ன செய்வார். கேட்டில் வந்து தட்டுறவனுக்கு கேட்டை திறந்தா தான் உள்ளே வருவான், இல்லாமல் கேட்டில் போயிட்டே இருப்பான். இந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு அடுத்த வீட்டுக்கு போவான் இல்லையா. பரிசுத்தப்படுத்த ஒவ்வொரு நாள் கதவை தட்டும் போது இருதயமாக கதவு, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே. ஏக்கம் இருந்தா என் வீடு பரிசுத்தமாகட்டும், என் வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும், என் எல்லைகள் பரிசுத்தமாகட்டும். ஏக்கம் இருந்தா நம்மளை பரிசுத்தமாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம இடம் கொடுத்தா கர்த்தர் செயல்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆட்டு வாசல், ஜெப வாசல். ரெண்டு குப்பை மேட்டு வாசல், பரிசுத்தத்தின் வாசல். மூணாவது ஒரு வாசல், ஊருணி வாசல். ஊருணி வாசல் அப்படின்னா நீரூற்றின் வாசல். அதுக்கு பேர், இன்னொரு பேர் நீரூற்றின் வாசல். வாசிங்க 15ஆம் வசனம், அந்த 3:15.
கொல்லோசையின் குமாரன் சல்லும் பழுது பார்த்ததை கட்டி மச்சு பாவே கதவுகளையும் போட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு. இது போதும். நீரூற்றின் வாசல் அப்படின்னா ஊற்று தண்ணீர் கொண்டு போகிற வாசல். ஊற்று தண்ணீர், கீகோன்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர்களில் ஊற்று தண்ணீர் உண்டு. ஊற்று தண்ணீர்களை சுமந்து செல்லுகிற ஒரு வாசல். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியின் வாசலுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்று தண்ணீர் இல்லையா? ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று அவரை குறித்து பாடுவோம் என்றார்கள். ஊற்று தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வாசல். அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்து என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வாசல் ஊற்று தண்ணீர் புறப்படணும். சில இடத்துல பார்த்துட்டீங்களா, சில லேண்டு பக்கத்துல பாருங்க, ஊற்று தண்ணீர் வந்துட்டே இருக்கும், ஊற்று ஊறிட்டே இருக்கும். அந்த இடங்கள்லாம் செழிப்பா இருக்கும், அந்த இடங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா போர் தண்ணியை விட ஊற்று தண்ணீர் எப்படி இருக்கும்னா இனிமையா இருக்கும். ஊற்று தண்ணீர் ஆசீர்வாதமானது. ஊற்று தண்ணீரை எடுத்துதான் குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கும் போது ஊற்று தண்ணீரை பயன்படுத்தினார்கள். அப்ப ஊற்று தண்ணீர்னாலே ஒரு விசேஷம் உண்டு. அப்படியானால் நம்ம வாழ்க்கையில அடுத்து இருக்க வேண்டிய ஒண்ணு ஊற்று தண்ணீர். ஒரு வாசல் இருக்கணும், அந்த வாசல் வழியாய் ஊற்று தண்ணீர் பரவணும். வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தின் வாசலில் இருந்து ஒரு ஊற்று புறப்பட்டது. அந்த ஊற்று அப்படியே பாய ஆரம்பித்தது. பாய பாய எசேக்கியா நடந்து போகிறார், அது கணுக்கால் அளவாய் இருந்தது. அடுத்து நடந்து போகிறார், அது முழங்கால் அளவாய் இருந்தது. அடுத்து ஒரு 1000 முழம் நடந்து போகிறார், இடுப்பளவாய் இருந்தது. அடுத்து ஒரு 1000 முழம் நடந்து போனார், நீச்சலாளமாய் இருந்தது. ஆரம்பித்தது ஊற்று, ஆனா முடிவோ ஒரு நீச்சல் ஆழத்தை போல பெருக்கெடுத்து ஓடுகிற ஆழங்கள் நிறைந்த ஒரு தண்ணீராய் மாறினது. இந்த கால வேளையில அடுத்து நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு வாசல் பரிசுத்தாவின் ஊற்று என்கிற வாசல். ஊற்று தண்ணீர் வரணும், ஊற்று தண்ணீர் பாயணும். என் வீட்டுக்குள்ள ஊற்று தண்ணீர் இருக்கணும், என் வீட்டுக்குள்ள ஊற்று தண்ணீர் உலாவணும். ஏன்னா ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஊற்று தண்ணீர். அவர் எங்க பொங்கி வருகிறாரோ அங்க மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர் எங்க பொங்கி வருகிறாரோ அங்க கிருபைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. என்னாகும் புஸ்தகத்துக்கு வாருங்கள். என்னாகும் புஸ்தகம் அதனுடைய வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம், என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கர்த்தர் நல்லவர். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஜனங்களுக்கு தாகம் உண்டாயிற்று. ஜனங்கள் தண்ணீரை தேடி அழுதார்கள். ஏற்கனவே மோசே கர்த்தர் பேச சொன்ன இடத்துல அடிச்சிட்டாரு. அது 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிச்சதுனால தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்த பிறகு மோசேட்ட கர்த்தர் சொன்னார், கானானுக்குள் நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவர்களுக்கு தண்ணி இல்லை. அப்படி தண்ணி இல்லை என்று சொன்ன போது அந்த 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே இருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் இதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. அதை குறித்து பாடுவோம். யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு ஊற்று தண்ணியை தருவேன், அது உம்மல பாயும், உனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. மோசே சொல்றாரு, எப்பா கர்த்தர் சொன்ன ஊற்று இருக்கிற இடம் இதுதான். முத தடவை அடிச்சோம், 2வது தடவை பேச சொன்னார், திரும்ப அடிச்சோம். ஆனா இந்த தடவை கர்த்தர் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி தருவாரு தெரியாது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாட ஆரம்பித்தார்கள், ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு ஊற்று தண்ணீர் புறப்பட ஆரம்பித்தது. அவர்கள் பாடினார்கள், ஊற்று தண்ணீரே பொங்கி வா பொங்கி வா. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாடுங்க, ஊற்று தண்ணீரே என் வீட்டுக்குள்ள பொங்கி வா. சபையில சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. தனிப்பட்ட வாழ்வில் சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. என் தெரியுமா, இந்த ஊற்று தண்ணீர் பூமியை பிளந்துட்டு புறப்பட்டு வரக்கூடியது. இந்த ஊற்று
ஊற்று தண்ணீர் 20 லட்சம் ஜனத்திற்கு போதுமானது. இந்த ஊற்று தண்ணீர் வற்றாத ஜீவ நதி. இது அடித்ததினால் வரல, கூப்பிட்டதினால் வரல, ஆனா பாடினதுனால ஊற்று தண்ணீர் புறப்பட்டது. இந்த கால வேளையிலே ஊற்று தண்ணீர் புறப்படுவதாக. ஔடாமா நாமா சந்தானா. எத்தனை பேர் சொல்றீங்க என் வீட்டுக்குள்ள ஒரு ஊற்று தண்ணீர் பொங்கட்டும், எங்க வாழ்க்கையில ஒரு ஊற்று தண்ணீர் பொங்கட்டும், எங்க ஜீவியத்துல ஒரு நனைந்த ஜீவியம் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, ஊற்று எங்க இருக்கோ அங்க காய்ந்து போற அனுபவமே வராது. ஊற்று இருக்கிற இடம் ஈரமாவே இருக்கும். ஊற்று இருக்கிற சரௌண்டிங் முழுக்க நனைஞ்சிட்டே இருக்கும். அங்க ஈரம் இருந்துட்டே இருக்கும். ஒரு நாள் வற்றி போகாது. வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் ஊற்று புறப்படுமானா என் வீடு நனைஞ்சிட்டே இருக்கும். ஓ ராபா ஷாஹாதாரா, வாழ்க்கை நனைஞ்சிட்டே இருக்கும். எத்தனை பேர் பகல் வேளை வாஞ்சிக்கிறீங்க, என்ன நினைக்கிற ஒரு ஊற்று எனக்குள்ள பொங்கி வரட்டும், எனக்குள்ள பொங்கி வரட்டும், என் இருதயத்துக்குள்ள ஒரு ஊற்று பொங்கி வரட்டும். எத்தனை பேர் கர்த்தரை கேட்கிறீங்க, ஆவியில் ஒரு ஊற்று பொங்கி வருவதாக. அந்த வறண்ட அனுபவங்கள் இன்னும் பகல் உடைவதாக. வறண்டு போன ஜீவியங்கள் இன்னும் பகல் மாறுவதாக. எங்க ஆவியில் ஒரு ஊற்று, எங்கள் ஆத்துமாவில் ஒரு ஊற்று, எங்கள் சரங்கள் ஒரு ஊற்று. இனி காய்ந்து போன அனுபவங்கள் அல்ல, ஜீவனுள்ள அனுபவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பக்கம் பாட்டு, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா அப்படின்னு பாடினாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது சபைகளில் ஆவில் நிறைஞ்சி பான ஒரு பாட்டு, என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே ஏசன்னை ரட்சித்தார். அந்த பாட்டை பாடும்போது ஆக்சுவலி சண்டே கிளாஸில் பாடுவோம், ஆனால் அந்த பாட்டை பாடி ஆராதித்த போதெல்லாம் சபைகளுக்குள்ள தேவ அபிஷேகம் புரண்டு ஓடினது. அந்த பாடல்களை பாடும்போது சபைகளுக்குள்ள தேவ மகிமை வந்தது. எந்த தெரியுமா, இந்த பாட்டை ஒரு மனுஷன் எழுதினது அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பாடின ஒரு பாட்டு. பூமியை பார்த்து சொன்ன வார்த்தை, பூமியே ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி பொங்கி. அங்க தண்ணி இருக்கா தெரியாது, அங்க மாற்றம் வருமா தெரியாது, கீழே ஏதாவது நீரோட்டம் இருக்கா தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், ஊற்று தண்ணீரே பொங்கி வா. புறப்பட்டு வந்தது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லணும், என்ன நினைக்கிற ஊற்று தண்ணீர், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஊற்று தண்ணீர், அது பரிசுத்த ஆவியின் நதி. அது என்னை வறண்டு போக விடாது, என்னை தாகத்தினால சாக விடாது, என்னை சோர்ந்து போக விடாது, என்னை ஈரமாக்கிட்டே இருக்கும், என்னை நனைய வைக்கும். ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர். அந்த எண்ணாகம் 21:18 பாருங்க. நியாய பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்களாம். நியாய பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் எதை தோண்டினாங்க? கிணற்றை தோண்டினாங்களாம். ஆனால் ஜனத்தின் மேன்மக்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினாங்க. ஆனால் ஒரு கூட்டம் சொல்லிச்சு, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. தோண்ட பலம் இல்லாத ஆட்கள், கிணறு வெட்ட பலம் இல்லாத ஆட்கள், தண்டாயுதங்களை வச்சு தோண்டி பூமி கீழே நீரோட்டம் இருக்கான்னு கண்டுபிடிக்க பலன் இல்லாத ஆட்கள்லாம் உட்கார்ந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி வா. எனக்கு தோண்ட பலன் இல்லை, இனி ஒரு கிணறு வெட்ட பலன் இல்லை, இனி ஒரு குழி தோண்ட பலன் இல்லை, இனி நான் பிரயாசப்பட்டு ஏதாவது செய்ய எனக்கு பலன் இல்லை, ஆனா எனக்கு ஒரு பலன் இருக்கு, எனக்கு நாவல ஒரு அபிஷேகம் இருக்கு. ஊற்று தண்ணீரே பொங்கி வா, பொங்கி வா. பாடினார்கள், ஊற்று தண்ணீர் புறப்பட்டது. உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், போராட பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா நாவ தந்திருக்கிறாரு. உட்கார்ந்து சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. அது பொங்கி வரும். மேன்மக்களால் முடியாதது, ஜனத்தால் முடியாதது, என் துதியில, என் ஆராதனையில, என் ஜெபத்துல பொங்கி வா, பொங்கி வான்னு சொல்ல 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 ஊற்று தண்ணீர்
தண்ணீர் பாயும், ஊற்று தண்ணீர் பாயும். இன்னைக்கு உடையுது, இன்னைக்கு உடையுது. சில பூமி பழக்குது, சில எல்லைகளுக்குள்ள ஒரு ஊற்று தண்ணீர் பாயுது. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? உடவலவா ரியாந்தரா, உன்னால முடியல, உன்னால முடியல. உறவா சந்தனா, இப்ப துதி, இப்ப துதிங்க. ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஒரு ஊற்று தண்ணீர் ரிகானதரா அதரகதுடா அவுடமானதரா, உன்னை வறண்டு போக பண்ணின அந்த பூமியில ஒரு ஊற்று தண்ணீர் காபாலாஹாதாரா. எந்த குடும்பம் உன்னை வறண்டு போக பண்ணுச்சோ அதே குடும்பத்தின் நடுவே ஒரு ஊற்று தண்ணீர், ஒரு ஊற்று தண்ணீர் அதரகதுடா. வாஞ்சையோட கேளுங்க, பொங்கி வா காபாலாஹாதாரா. என்னை பிரகாசிப்பிக்கிற ஊற்று தண்ணீர் ஷாபாலா ஹாதாரா உடவாலா மாரியாந்தாரா காபாலா ஹாதாராமா ஓ ரபா சாந்தேலே உடவாலா மாரியாந்தாரா காதாராபா சாந்தேலே உடமானா மாரியாந்தாரா ராக்கா துடமானதாரா. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? வீடுகள் நனையுது, குடும்பங்கள் நனையுது. காபாலா ஹாதாரா. இந்த பகல் வேளையில ஈரமாகுது, குடும்பங்களுக்குள்ள ஒரு நனைப்பு. காபாலாபா சந்தனா அவுடாதாரா. வறண்டு போனதை வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் பிரசன்னம், ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. அதரகதுடா அவுடாவாலவடி ஆந்தரா. அபிஷேகம் அற்ற அந்த சரீரங்கள் மேலெல்லாம் ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு ஊற்று தண்ணீர் இப்ப பாயட்டுமே. அதரகதுடா அவுடாவாலவடி ஆந்தரா. இருதயங்களை உடைத்து ஒரு அபிஷேகம் புறப்படுவதாக. கடின இருதயங்களை விட்டு தேவ மகிமை புறப்படட்டும். கர்த்தருடைய ஜனத்தின் மேல தேவ மகிமை பாய்வதாக. காபாலாவா சந்தனா உடமானாமா ஷாக்காத்துடா ரபாலஹதரா. என் இருதயத்துக்குள்ள ஊற்று அடைச்சிடக்கூடாது, ஊற்று அடைச்சிடக்கூடாது. ஓ கடின இருதயத்தால ஊற்று அடைச்சிடக்கூடாது. ஜோமனுங்க, விட்டு கொடுத்து ஜோமனுங்க. உடையட்டும், உடையட்டும், இருதயம் உடையட்டும். கல்லான இருதயம் இயேசுவின் நாமத்தினால இப்ப உடையட்டும், இப்ப உடையட்டும். ஒரு சதையான இருதயமாய் மாற்றப்படுவதாக. ஒரு புதிய ஆவிய, புதிய ஆவிய, புதிய ஆவிய அதரகதுடா அவுடமானதரா ரிகதுடாதரா. ஒரு புதிய மகிமையை கர்த்தர் வைப்பாராக. ஷாகாபாலாவா ராக்காதுடமானமா அதரபௌடியாந்தரே காபாலாஹாதாரா உடவாலாமா காபாலாவா சந்தனா அதரகதுடாதரா அதரபௌடியாந்தரா. என் வீட்டுக்குள்ள வெறுமை அனுபவிக்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு தாமா. என் வீட்டுக்குள்ள தனிமை அனுபவிக்க நினைக்கிறீங்களா? வார்த்தை உங்களுக்கு தான். இருதயம் உடைக்கப்பட இடம் கொடுங்க. ஊற்று தண்ணீர் பாயட்டும், ஊற்று தண்ணீர் பாயட்டும். அபிஷேகத்துக்கு இடம் கொடு, அபிஷேகத்துக்கு இடம் கொடு. ஊற்று தண்ணீர் எல்லாரும் ஈரமாக்கும். ஊற்று தண்ணீர் கடின இருதயம் உள்ளவனையும் ஈரமாக்கும். ஊற்று தண்ணீர் கடினமான சூழ்நிலைகளை ஈரமாக்கும். காபாலாவா ஷாதாரக துடாதரா. ஊற்று தண்ணீர் பாய்வதாக. காபாலாமா அவுடாமானாமா அதரக துடாதரா. ஒருவேளை வியாதினால வறண்டு போகலாம், பலவீனங்கள்ல வறண்டு போகலாம், எதிர்ப்புகள்னால வறண்டு போகலாம், கடன் பாரங்களால் வறண்டு போகலாம். நாம் வறண்டு போவதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனா இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட சொல்றது என்ன தெரியுமா? ஊற்று வாசலை திறந்து விடு, ஊற்று வாசலை திறந்து விடு. அதை கட்டி எழுப்பு. இந்த தண்ணி பாயிற இடத்துல, இந்த மகிமை பாயிற இடத்துல வரல பண்ணுகிற கிரியைகளை அது உடைக்கும், அது உடைக்கும். அபிஷேகத்தின் ஊற்று வறண்டு போக பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுமே. காபாலாபா சந்தனா ஹalleluya. ஆண்டவர் பெரியவர். காபாலாபா சந்தனா. ஊற்று தண்ணீர், என்னை வறண்டு போக விடாத ஊற்று தண்ணீர், என்னை காய்ந்து போக விடாத ஊற்று தண்ணீர், என்னை சோர்ந்து போக பண்ண விடாத ஒரு ஊற்று தண்ணீர். சோர்வுகள் வராமல், போராட்டங்கள் வராமல், பிரச்சனைகள் வராமல் ஊற்று பாயுமானால் அவைகள் நடுவில் என்னை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார்.
ஊற்று பாயுமானால் அவைகள் நடுவில் கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3 வாசலை பார்த்துட்டோம். ஆட்டு வாசல், ஜெப வாசல், அடுத்து பரிசுத்தத்தின் ஒரு வாசல், குப்பை மேட்டு வாசல், அடுத்து ஊற்று வாசல், அபிஷேகத்தின் வாசல். 4வது ஒன்று சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். 31ஆம் வசனம், நெகேமியா 3:31. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிராக போதும். மிப்காத் என்னும் வாசல், இன்ஸ்பெக்ஷன் கேட். இது ஒரு முக்கியமான வாசல். ஃபில்டர் பண்ற ஒரு இடம், மகிமையாய் மாற்றுகிற ஒரு இடம் மிப்காத். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த வாசல் வழியா யார் வந்தாலும் அனுமதி இல்லாம உள்ள வர முடியாது. இந்த வாசல் வழியா இராணுவம் வந்தாலும் யார் வந்தாலும் சரி, அவங்கள ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்கள கிளியராக யார் இவங்க, எங்கேருந்து வர்றான், எதுக்கு உள்ளே வர்றான், என்ன பொருள் வச்சுருக்கிறான். ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கினா எடுத்த உடனே நேராக வாசல் கேட்டு வர முடியாது. அங்கே சில செக்கப்லாம் இருக்கும். அதெல்லாம் முடித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். இல்லைன்னா அவன் வந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவான் அல்லது ஜெயிலில் கொண்டு போடப்படுவான். அப்போ ஒரு ஏர்போர்ட்டில், ஒரு பஸ் ஸ்டாப் ரோடு, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். நம்முடைய பேக்குக்கு, நம்முடைய இதற்கெல்லாமே ஒரு செக்கப் இருக்கும். ஒரு செக்கப் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அதே போல் ஒரு வாசல் மிப்காத். இந்த வாசல் வழியா நான் எப்படி சொல்கிறேன், அந்த வாசலை நிற்கிற அதிகாரியின் அனுமதி இன்றி ஒரு துஷ்டன் கூட உள்ளே வர முடியாது. ஒரு துஷ்டன் கூட இந்த எல்லைக்குள்ள வரவே முடியாது. அவன் 1000 தந்திரத்தோட போராடினாலும், இதை சிலர் நியாய தீர்ப்பின் வாசல்னு கூட சொல்றாங்க. ஏன்னா நியாயம் தீர்க்கிற இடம், முடிவெடுக்கிற இடம். இவன் உள்ள போகலாமா போகக்கூடாதான்னு நான் ஒரு வார்த்தை சொல்ற வசனம் உண்டல்லவா? ஆமே. எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, தீட்டுள்ளது ஒன்றும் அதன் வழியாய் பிரவேசிப்பது இல்லை. எஸ்ஐயா 35ஆம் அதிகாரம், எஸ்ஐயா 35ஆம் அதிகாரம், அதுல வாஸ்து பாருங்க. ஆமென். 8ஆம் வசனம், பெரும்பாதையான வழி இருக்கும், தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவது. சொல்லுங்க, தீட்டு உள்ளவன் அதில் நடந்து வருவது இல்லை. ஏன் தெரியுமா? மிப்காத் கேட்டை தாண்ட முடியாது. அந்த கேட்டிருக்கிற செக்யூரிட்டியை தாண்ட முடியாது. தீட்டுள்ளவனுக்கு இந்த நகரத்துக்குள்ள நடப்பதற்கு அனுமதி இல்லை. ஆமே. அடுத்து நம்ம கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அலங்கம், ஒரு வாசல், இந்த மிப்காத் என்னும் வாசல். இது நம்ம வீட்டில் இருக்குமான கர்த்தத்தை சொல்லணும், ஆண்டவரே உங்க அனுமதி இல்லாம ஒரு பொருள் கூட, ஒரு சின்ன காரியம் கூட என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே உங்க அனுமதி இல்லாம ஒரு பாவம் என் வீட்டுக்குள்ள உலாவ கூடாது. ஆமே. பாவத்தின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகள், அசுத்தத்தின் கிரியைகள், இதெல்லாம் ஃபில்டர் ஆகிடணும். இதெல்லாம் கேட்டை தாண்டக்கூடாதவைகள். இதெல்லாம் கேட்ல கத்த நிறுத்திடுவாரு. நான் இன்னார் வீட்டுக்கு போறேன் ஒருத்தன் சொன்னாலும் அவன் சரியில்லைன்னா, அவன் வச்சிருக்க பொருள் சரியில்லைன்னா, அவன் திருப்பி அனுப்பப்படுவான். அவன் வீட்டுக்கு வருவதில்லை. அதனாலதான் கத்த சொல்றாரு, தீட்டுள்ளவன் அதுல நடந்து வருவது இல்ல. என்ன கேட்லயே ஃபில்டர் பண்ணிடுவார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என் எல்லைகளுக்குள்ள தீட்டுள்ளது வரக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடியவைகள் வரக்கூடாது. ஆமை. மனோவாவும் அவன் மனைவியும் அந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறினாங்க இல்லையா? இவன் தேனை கொண்டு வந்து தரும்போ இது எங்கிருந்து வந்துச்சு நமக்கு கேட்கல, எப்படி வந்துச்சுன்னு கேட்கல. ஆனா அவங்க சாப்பிட்டாங்க. அவன் சின்ன சின்ன காரியத்தில் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா பெருசாட்டு ஒண்ணு இல்லை. இந்த கால வேளையில நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆமே, பிள்ளைகளுடைய நடக்க கொஞ்சம் சரியில்லைங்கும் போதே முழங்கால போற்றணும், ஃபில்டர் பண்ணிருங்க. இந்த கேரக்டர்லாம் என் வீட்டுக்கு ஆகாதப்பா, இந்த சுபாவம் என் வீட்டுக்கு ஆகாது, இந்த சிந்தைய வீட்டுக்கு ஆகாது. பிள்ளைகள் வாழ்க்கை தடுமாறும்போ, பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை சிக்கிக் கொள்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் கேட்ல நின்றணும். மிப்காத் என்கிற கேட் ஃபில்டர் பண்ற இடம், சரி செய்கிற இடம். நாம தீட்டுள்ளதை உள்ள அனுமதிக்காது, நன்மையில மட்டும் உள்ள அனுமதிக்கும், நன்மையானதை மட்டும் உள்ள அனுமதிக்கும். இதை நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா சில விஷயத்தை தான் நீங்க சொல்லி அதையே கேட்க போறது
இல்ல. நீங்க சில விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களை தூக்கி சாப்பிட்டுருவாவ, உங்களுக்கு 1000 அட்வைஸ் பண்ணுவாவ. இவையில மாத்தணும்னா வீட்டுக்குள்ள மிப்காத்தனும் கேட்ட உருவாக்கணும். ஆண்டு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வீட்டை ஃபில்டர் பண்ணுங்க, என் வீட்டை ஃபில்டர் பண்ணுங்க, என் வீட்டை சரிப்படுத்துங்க. எதெல்லாம் தேவையில்லாம இருக்குதோ அதெல்லாம் வெளியேறிடணும். என் வீட்டில் வர்ற ஒரு சின்ன ஆசீர்வாதமோ அது உம்மால் வந்ததா இருக்கணும், உம்மால் வந்ததா இருக்கணும். சின்ன நன்மையும் உம்மால் வந்ததா இருக்கணும், சின்ன கிருபையும் உம்மால் வந்ததா இருக்கணும். என் பிள்ளைகிட்ட வர்ற ஆசீர்வாதங்கள், அவங்க கத்துக்கிற பாடங்கள், கத்துக்கிற கேரக்டர்கள், அவங்க போகிற இடங்கள் எல்லாமே ஃபில்டர் ஆயிரணும். கர்த்தருக்கு பிரியமானது அவர்கள் வாழ்க்கையில நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய குணங்கள் மாறுது இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகள் சினிமாவுக்கு அடிமையாகுது, பாவத்துக்கு அடிமையாகுது, உலகத்துக்கு அடிமையாகுது, அசுத்தத்துக்கு அடிமையாகுது. உலகத்தை பார்க்கும்போது பிடிக்குது, உலகத்தை பார்க்கும்போது அது மாதிரி வாழணும்னு தோணுது, உலகத்தை மாதிரி ஜீவிக்கணுங்கிற ஆசை இருக்குது. அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, மற்றவங்க பேசுறத கேட்கும்போது இன்பமாக இருக்கு, அவங்க சொல்றத கேட்டு பிள்ளைகள் அது கேட்டார் போல வாழ பிரயாசப்படுகிறார்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆண்டவர் இறங்கி வரணும், சுட்டரிப்பின் ஆவியா வரணும், சுத்திகரிப்பின் ஆவியா வரணும். ஏன்னா அவர் தான் ஃபில்டர் பண்றவர், அவர் தான் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர். அவர் சரி செய்வார், அவர் தீமை அனுமதிக்க மாட்டார். அவரை உலாவ விடணும் வீட்டுக்குள்ள. அப்படி விட்டா என்னை காயப்படுத்தக்கூடியவைகள், என்னை 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 அசுத்தப்படுத்தக்கூடியவைகள், நம்முடைய வீட்டை கரைப்படுத்தக்கூடியவைகளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை என்னைய பாருங்க பார்க்கலாம். ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும். என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் அடிமை ஆகாதபடி என்னை சிட்சித்தாகிலும் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை சிட்சித்தாகிலும், என்னை சிட்சித்தாகிலும் என்னை சரிப்படுத்தணும். சிட்சனா சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்க கூடாது, எதுவுமே நடக்கூடாது நினைக்கூடாது. ஆண்டவரே என்னை சிட்சித்தாகிலும் உம்முடைய பாதையில் நிறுத்திடணும், என்னை சிட்சித்தாகிலும் என்னை சரி பண்ணணும். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, எக்காரணத்தை கொண்டு பிசாசு கையில் விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஒரு பொருளை கொண்டு நான் உங்கள்கிட்ட தர்றேன், இதை வச்சிருங்க, நான் கேட்கும்போது தர்றேன்னு தந்தேன்னா இது யாருக்கு சொந்தம்? இது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நான் கொண்டு தர்றேன், ஆனால் நான் கேட்கும்போது இதை வாங்க எனக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆண்டுகிட்ட போகும்போது ஆண்டவரே என் வாழ்க்கை உங்கள்கிட்ட தந்துடுறேன். ஒருவேளை நான் தடுமாறனா, சில சொல்லுமா, நானே வந்து கேட்டால் இந்த பொருளை நீ என்ன செய்யக்கூடாது, தரக்கூடாது. சில டைம் உரிமையாக சொல்லுவோம் தெரியுமா, நானே வந்து கேட்டாலும் இந்த பொருளை தராத, நீ தந்துட்டேன்னா நான் செலவழிச்சிருவேன், இது நானே கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிருன்னு சொல்லுவோம். வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் கையில் கொடுத்துடணும். என்னை சிட்சித்தாகிலும், நான் தடுமாறும்போது என்னை அடிச்சாகிலும் என்னை உம்முடைய வழியில் நடத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நான் 100% உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு உலகத்தை உங்களை மேற்கொள்ள வந்தாலும் அதை நடுவில் உங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், அதை நடுவில் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க கரைப்படுத்தலாம், ஆனா நீங்க கர்த்தர் கையில சொல்லி பாருங்க, என்னை சிட்சித்தாகிலும் சேர்த்து கொள்ளுங்க. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, என்னை சிட்சித்தாகிலும் சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லணும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணு, வாய் திறந்து ஜெபம் பண்ணு. சும்மா ஏன் மூஞ்ச பார்க்காத, வாய் திறந்து ஜெபம் பண்ணா, வாய் திறந்து ஜெபம் பண்ணு. ஆமென். ஆண்டவரே சொல்லி கண்ணபடி ஜெபம் பண்ணுங்க, என்னை சிட்சித்தாகிலும் சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை சிட்சித்தாகிலும் சேர்த்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளை சிட்சித்தாகிலும் சேர்த்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை சொல்ல யோசிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. சிட்சித்தாகிலும் சேர்த்து கொள்ளுங்க, சேர்த்து கொள்ளுங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். விட்டுறாதீங்க. என் தெரியுமா, என்ன ஃபில்டர் பண்ணுவது கர்த்தர் தான், சுத்திகரிப்பது கர்த்தர் தான். அவர் தான் சேர்த்து கொள்ளணும், அவர் தான் நன்மையை விளங்க பண்ணணும். எங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த 4 வாசலுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய 4 வாசல், ஒரு ஜெப வாசல், ஒரு பரிசுத்தத்தின் வாசல், ஒரு ஊற்று தண்ணீர் ஆகிய ஆவியானுடைய வாசல், கடைசியில் ஒரு மிப்காத் ஃபில்டர் பண்ணுற ஒரு வாசல், நம்மளை சுத்திகரிக்கிற ஒரு வாசல். அங்கே எல்லாம் ஃபில்டர் ஆயிரும்.
வர வேண்டிய நன்மைகள் மட்டும்தான் நமக்கு வந்து சேரும். வர வேண்டிய இரக்கங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து சேரும். கண்ட குப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே விதைக்கப்படாது. கண்ட அசுத்தங்கள் வீட்டுக்குள்ளே விதைக்கப்படாது. நம்மில் விதைக்கப்படுற ஒவ்வொன்றும் தேவ மகிமையாக இருக்கும். அதனால தான் யோபு தொட முடியலை, யோபுவை மேற்கொள்ள முடியல. பிசாசபே கேட்குறான், நான் தொடட்டுமா, அனுமதி தருவீங்களா, தொட்டு பார்க்கட்டா? ஏன் தொட முடியல? அந்த தீட்டுள்ளது ஒன்று அவன் எல்லைக்குள்ள என்ன செய்வதில்லை, போவது இல்லை. அவனுக்கு விரோதமான கிரியைகள் நடப்பது இல்லை. கர்த்தர் அப்படி வச்சிருந்தார். பேதுருட்ட சொல்றாரு, உன்னை சொலகளை போட்டு புடைக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறான், ஆனாலும் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காய் நான் வேண்டிக் கொண்டேன். சும்மா போயெல்லாம் சாத்தான் வந்து நம்மளை பறிச்சுட முடியாது. கர்த்தர் கையில் இருக்கிற நம்மளை சும்மா போயெல்லாம் அவன் வாங்கிட்டு வர முடியாது. அதுக்கெல்லாம் அவன் அனுமதி வாங்கணும். அதுக்கு கர்த்தர் எஸ் சொன்னா மட்டும்தான் நம்மளை வந்து அவனால கிரியை செய்ய முடியும். அப்படி கர்த்தர் எஸ் சொல்வார், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் உண்டுங்கிறத மறக்கவே கூடாது. இது தெய்வத்தால தான் அனுமதிக்கப்பட்டதானால் தெய்வம் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய நன்மையை தருவான். அல்லது இதற்கு நான் காரணம் என்றால் என்னை சரி செய்து கொள்ளும் போது, என்னை ஃபில்டர் பண்ண ஒப்பு கொடுக்கும் போது அவர் வந்து கிரியை நடப்பிப்பார். சில வீட்டுக்குள்ள மலைப்பாம்பு வந்துடும், பெரிய பாம்பு வந்துடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா வனத்துறைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன்னா அதை எடுக்க அவங்களால மட்டும்தான் முடியும். அவங்க என்ன செய்வாங்கன்னா உயிரோடே வந்து என்ன செய்வாங்கன்னா அதை தேடி பிடிச்சி வீடெல்லாம் எல்லா பக்கம் நுழைஞ்சி எடுத்து அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை கொண்டு காட்டுலையோ வேற எங்கேயோ போய் என்ன செய்வாங்கன்னா விடுவாங்க. திடீர்னு ஊருக்குள்ள புலி வந்துடும், ஊருக்குள்ள கரடி வந்துடும். இதை பிடிக்கணும்னா மனுஷனால முடியாது. இதுக்கு யார் வரணும்? இதுக்கு வந்து ஒன்று தீயணைப்பு படை வீரர்கள் வரணும், இல்லைன்னா வனத்துறைகள் வரணும். அவங்களால மட்டும்தான் இதை வலை வச்சு என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். சில நேரங்களில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண இன்ஸ்பெக்டரா நம்ம கர்த்தர் உள்ள வரணும். அவரை கொஞ்சம் உள்ள விடணும். அவர் வந்து அப்படியே தேடி பார்ப்பார், எங்க என்ன கிடக்குன்னு பார்ப்பார். அவரை உலா விட்டு அவர் சொல்லுவார், உன் தோல்வி காரணம் என்ன ஆக்கும், உன் பிரச்சனை காரணம் இதுவும் ஆக்கும், இதை சரி பண்ணு. ஏன்னா அவருடைய வேலையை நியாயத்தின் ஆவியானவர் தேடி கண்டுபிடிப்பார். அவரால் தேடி கண்டுபிடிக்க முடியும், அவரால் தேடி எடுக்க முடியும். எத்தனை அசுத்தங்கள் வீட்டுக்குள்ள கடந்தாலும், எத்தனை அசுத்தம் உள்ள இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் ஒரு பாம்பு வந்தா, ஒரு மிருகம் வந்தா, அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. அதே போல என் வீட்டுக்குள்ள சில நேரம் ஏன் நடக்கணும் தெரியல, ஏன் சம்பவிக்கணும் தெரியல. அப்ப கர்த்தத்தை விழுந்துறணும். வாங்க வந்து உள்ள தேடுங்க, உள்ள தேடுங்க. நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து என் வீட்டுக்குள்ள உலாவுங்க, என் அறைகளுக்குள்ள உலாவுங்க, என் பெட்ரூம்ல உலாவுங்க, என் வீட்டுக்குள்ள உலாவுங்க. அவர் வருவார். அவர் நியாயத்தின் ஆவியாய், சுட்டரிப்பின் ஆவியா வருவார். ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியும் எங்க எந்த சர்ப்பம் மறைஞ்சு கிடக்குன்னு. அவர் கண்ணுக்கு தெரியும் எங்க எந்த வல்லமை மறைஞ்சு கிடக்குன்னு. அதை அழிக்க அவரால் முடியும். அவர் சொல்லுவா, ஓ இதை சரி பண்ணு, இந்த ஏரியாவை சரி பண்ணு, இந்த சூழ்நிலையை சரி பண்ணு, இந்த குணத்தை சரி பண்ணு. இந்த ஆவிகள் இனி வராது, இனி வராது, இனி மேற்கொள்ளாது. ஏன் தெரியுமா? அவர் சுத்திகரிக்கிறவர், சுட்டரிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அதனால தான் சொல்றாரு, அலங்கத்தை கட்டிடுவோம்ப்பா. அலங்கத்தை கட்டிட்டோன்னா அந்தந்த வாசல்ல ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சிடும். அட்டு வாசல்ல ஆராதனை இருக்கும், ஜெபம் இருக்கும், பரிசுத்தத்தின் வாசல்ல சுத்திகரிப்பு இருக்கும், ஊற்று தண்ணி வாசல்ல நீரூற்று வந்துட்டே இருக்கும். இந்த மிப்காத் என்கிற வாசல்ல அந்நியன் உள்ள வர முடியாது, அசுத்தன் உள்ள வர முடியாது, தேவையில்லாத உள்ள வர முடியாது. அல்லது ஒருவேளை வந்தா கூட உள்ள வந்து பிடிச்சு போயிடுவாங்க, அவனை விட மாட்டாங்க. இன்னொரு வாசலும் இருக்கிறது, அதுல குதிரை வாசல். இந்த குதிரை வாசல் எதுக்கு தெரியுமா? இந்த ஒரு வாசல், ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. 3 அதிகாரத்தில் 28ஆம் வசனம், குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் கட்டினார்கள். குதிரை வாசல் என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு பேர் சொல்லணும்னா யுத்த வாசல். சொல்லுங்க, என்ன வாசல்? யுத்த வாசல். குதிரைகளும் ரதங்களும் பிரவேசிக்கிற வாசல். இது வழியா குதிரை வெளியே போகுதுனாலே அந்த தேசம் ஏதோ ஒரு தேசத்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். குதிரை வாசல் ஆயுதங்களை பாதுகாக்கிற இடங்கள் அங்கதான் இருக்கும், ஆயுதங்களை வைக்கிற இடங்கள் அங்கதான் இருக்கும். அப்போ குதிரை வாசல் என்பது நான் யுத்தம் பண்ணுகிற இடம். ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. யுத்த வாசல். நம்ம வீட்டில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாசல் என்ன வாசல்?
இரக்கத்துக்காய் ஜெபம் பண்ணணும், கிருபைக்காய் கெஞ்சணும், உதவிக்காய் அழணும். ஆனா சில நேரங்கள்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவ பிரசன்னத்துல சில ஆவிகளோடு எதிர்த்து நிற்கணும், சில அந்தகாரங்களோடு எதிர்த்து நிற்கணும். கர்த்தர் சில நேரம் வெளிப்படுத்துவா, இப்படி எல்லாம் ஒரு கிரியை இருக்குன்னு அவைகளோடு எதிர்த்து நிற்கணும். குதிரை வாசல்ல ஆயுதங்கள் எப்போது ஆயத்தமா இருக்கணும். குதிரை வாசல்ல ஆயுதங்கள் எப்பவுமே தயாரா இருக்கணும். திடீர்னு எதிரி வருவான். எதிரிய மேற்கொள்ள குதிரையும் எதிரிய மேற்கொள்ள ஆயுதங்களும் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். என் வீட்டுல யுத்தம் பண்ண 24 மணி நேரம் ஆயத்தமா இருக்கணும். யுத்தம் வரும்போது யுத்தம் பண்ணணும். சத்ருவுக்கு விரோதமாய் போராடுவோம். இயேசுவின் நாமத்தினால போராட ஆயத்தமாகணும். யுத்த வாசல், யுத்த வாசல். கர்த்தர் பெரியவர். நம்ம சரி செய்ய வேண்டிய வழிகளை சரி செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார். நீங்கள் வீட்டில் போய் இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் அந்தந்த குடும்பத்தினர்கள் கட்டினார்கள், ஒவ்வொரு குடும்பத்தினர் கட்டினார்கள். நெகேமியா வெளிப்பார்வை மேற்பார்வையாளர் மட்டும்தான். கட்டினதெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்கள் 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 அவரவர் வீட்டுக்கு முன் இருக்கிற எல்லைகளை அவரவர் கட்டி எழுப்பினார்கள். நான் சொல்றேன், உங்க எல்லைகளை கட்டி எழுப்புங்க. உங்க எல்லைகளை ஜெபத்தை எழுப்புங்க, பரிசுத்தத்தை எழுப்புங்க, தேவனிடத்தில் ஊற்று தண்ணீரை கேளுங்க, சுத்திகரிப்பின் ஆவியை கேளுங்க, யுத்த வீரனாய் மாறுங்க. நாம் சேரும்போது யுத்தத்தில் மகிமையான மாற்றத்தை கத்த தருவார். அந்தந்த எல்லைகளுக்குள்ள கர்த்தர் செயல்படுவார். ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் நெகேமியா சொல்றார், நிந்தைக்குள்ளாயிராதபடி அலங்கத்தை கட்டுவோம். அவ்வளோ நேரம் வார்த்தையை சொல்லிட்டேன். இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? என் வாழ்க்கை எப்படி மாற்ற போகிறோம்? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து கட்டுவதற்கு நாம் எழும்புவோமானால், நம்ம ஜெபத்தில் எழும்புவோமானால், தேவனுக்காய் எழும்புவோமானால் நமக்கு ஜெயம் தர கர்த்தர் வல்லவர். ஆமை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும்.